Hello guys, this is Raghu from D2P Learning Space. ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னா நம்ம பைத்தான் போன வீடியோவில் பார்த்துருப்போம். அதோட ஃபாலோ அப் சீரீஸை தான் இதை பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம பைத்தானை ஒரு சீரீஸ் எடுத்து பண்ண போகிறோம். அதை நான் தான் வந்து எடுத்து நடத்த போகிறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் என்ன தெரியுமா? நம்ம ஃபன்னான ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே. என்ன ப்ராஜெக்ட் நேம் என்னன்னா கெஸ் த நம்பர். இதோட ப்ராஜெக்டோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, நம்ம சிஸ்டம் கிட்ட, அதாவது பைத்தான் கிட்ட வந்து நம்ம ஏதோ ஒரு நம்பர் தான், ஒரு லிமிட்ல 1ல இருந்து 10க்குள்ள நம்பர் தான், நான் வந்து அதை கண்டுபிடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறத இந்த கேமு. ஓகேவா? பைத்தான் கூட நம்ம வந்து கண்டுபிடி அந்த மாதிரி கேம் ஆட போறோம். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம அட்டம் வச்சுக்கலாம். நான் 5 அட்டம்க்குள்ள கண்டுபிடிக்கணும், 10 அட்டம்க்குள்ள கண்டுபிடிக்கணும்ட்டு. ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆம், ஆ, ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பைத்தான்ல வந்து இன்பில்டான நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஏகப்பட்ட லைப்ரரிஸ் கொடுத்துருப்பாங்க. நாம அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒன்று இந்த ரேண்டம்ங்கிறது எதுக்காகன்னா, நாம வந்து ரேண்டமான நம்பர்ல எடுக்கணும்னா இந்த மாதிரி ரேண்டம்ங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து சிம்பிளாகவே போட்டுருவோமே, நம்பர் ஈக்குவல் டு ரேண்டம் டாட் ரேண்டம். இது எதுக்காகனா, நான் ரேண்டம்ங்கிற ஒரு லைப்ரரியிலிருந்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்றேன். ஓகேவா? அதுக்குள்ள நான் பேராமீட்டர் தரேன். என்னன்ட்டு ரேண்டன்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரேண்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுக்குற லிமிட்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் தரும். ஓகேவா? இப்போ நான் 1ல இருந்து 20 தரேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 1ல இருந்து 20க்குள்ள ஏதோ ஒரு நம்பரை ரேண்டமா தரும். ஓகேவா? பாத்தீங்கன்னா நான் நம்பர் வச்சுக்கோங்களேன். எது 17 ரிட்டன் 12 1 18 இப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா ஒரு நம்பரை தரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது ஒன்று பண்ணலாம். இந்த ரேண்டமா நம்பர் தந்துருச்சா, இந்த நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ அதுக்கு ஒரு அட்டம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு அட்டம் எத்தனை அட்டம் வச்சுக்கலாம்? ம் ஒரு 10 அட்டம் வச்சுக்குமா? சாரி, ஒரு 10 அட்டம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்டார்டிங் வந்து 0, மேக்ஸ் அட்டம் வந்து ஒரு 10. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 10 அட்டம் வச்சுட்டுமா? ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா கேமு? டு கெஸ் கெஸ் த நம்பர். ஓகேவா? வளவளா குழப்பம் இருக்கிறவங்கள. ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது பேசிக்கான சில சின்டாக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய இருந்திருக்கும். ஓகேவா? ஈஸியா நம்ம வந்து இது பார்க்கறதுக்கு ஈஸியான ரீடபிள் லாங்குவேஜ் தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒயில் லூப் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு எப்ப அந்த அட்டம் முடியும்னு தெரியாது. ஸோ அதனால நாம் வந்து ஒரு ஒயில் லூப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம எப்ப அட்டம் முடியுதோ அப்பயே க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு தாட்டி முடியுமான்னு தெரியாது, 10 தாட்டி முடியுமான்னு தெரியாது. ஸோ நம்மளுக்கு எப்போ முடியுதோ அப்போ வந்து இந்த ஒயில் லூப் வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாமா? அதுதான் இந்த ப்ரோக்ராம் இப்போதைக்கு நான் கான்செப்ட் வச்சிருக்கேன், யோசிச்சு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட். ஓகேவா? ஸோ இதுல எஸ். ஓகே. ஸோ இந்த லைன் எது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் கெஸ் ஈக்குவல் டு இன்புட்னு கொடுத்துருக்கேன்ல. ஸோ இன்புட்டுங்கிற எதுக்குன்னா, நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்புட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னாவே அது ஒரு ஸ்ட்ரிங்கா தான் வாங்கும். அது நம்ம இன்டிஜரா மாத்தணும்ல, அதுக்காக வந்து இந்த இன்டிஜர் ஃபங்க்ஷனை வந்து சேர்த்து அதுக்குள்ள ஒரு இன்புட்டா வாங்குறோம். ஓகேவா? சின்டாக்ஸ் வந்து சிம்பிளா தான் இருக்கும். அடுத்தது நம்ம ஒவ்வொரு வாட்டி இன்புட் வாங்கும் போதும் அது ஒரு அட்டம்ப்ட் தானே. ஒரு வாட்டி இன்புட் ஆனாலும் அது ஒரு அட்டம்ப்டா தான் இருக்கும். ஸோ அதனால அடுத்தது இஃப் கெஸ். ஓகேவா? வந்து நம்பர். ஸோ இந்த லைன் என்னன்னா, இப்போ நான் கொடுத்துருக்க நம்பரை விட நான் அது ப்ரிடிக்ட் பண்ண நம்பர் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் கொடுத்த நம்பர் இருக்குல்ல, அது வந்து பெருசா இருந்துச்சுன்னா என்ன போடணும் நம்ம? நீ போட்ட நம்பர் வந்து சின்னதுடா அதோட,
அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஸோ நீ போர்ட் நம்பர் வந்து சின்னது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். புரிஞ்சா? இல்ல அப்படின்னா கெஸ் நம்பர். இதுக்கு இது எப்படி? அவன் கம்ப்யூட்டர் வந்து 17 கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 20ன்னு சொல்லிட்டேன்னா இப்போ இது என்னது? நான் கம்ப்யூட்டர் கொடுத்த நம்பரோட என்னோடது வந்து பெருசு தானே. இப்போ வந்து 2 ஹை இது கொடுத்துட்டேன்னா நம்மளுக்கு ஈஸி, நம்மளோட கேம் வந்து ஈஸியாக்குற மாதிரி இருக்கும்ல. கரெக்டா? ஸோ அது பெருசும் இல்லை சின்னதும் இல்லை அப்படின்னு என்ன இருக்கும்? கரெக்டான நம்பர் நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ அதனால கங்க்ராட்ஸ். ஓகேவா? யூ ஃபவுண்ட் த நம்பர். ஃபவுண்ட் த கரெக்ட் நம்பர். ஓகே. ஸோ இது இந்த இப்போ நான் ரிட்டர்ன் சொல்லிட்டா. ஓ இந்த இடத்துல என்ன தெரியுமா ஆகும்? Done. இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் இது மட்டும் சொல்லட்டுங்களா? இந்த இடத்துல என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்க நம்பர் ஓகேவா, யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறேன். சப்போஸ் நான் 17 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டர் வந்து ஒரு 10 அதை வந்து ரேண்டமா எடுத்திருக்கு. நான் 17 கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த இடத்துல கொடுத்த உடனே எனக்கு வந்து அட்டம் பிளஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அட்டம் ட்ரை பண்றேன்ட்டு. இப்போ கொடுத்துருக்க நம்பர் வந்து நான் கொடுத்தது 17, கம்ப்யூட்டர் கொடுத்தது வந்து 10ன்னா அப்ப நான் வந்து ஹையா தான் கொடுத்துருக்கேன். 10ஓட பெருசு தானே நான் கொடுத்து 17. இப்போ வந்து நீ ரொம்ப அதிகமா கொடுத்துருக்க அப்படின்ட்டு. சரி ஓகே நான் 9ன்னு கொடுக்குறேன்னா இங்க வந்து அட்டம் வந்து 2 ஆயிரும். ஓகேங்களா? 2ஆவது அட்டம் பண்றேன்ட்டு. ஸோ இந்த 2 லோன் வந்துடும். ஏன்னா நான் கொடுத்த கம்ப்யூட்டர் வந்து 10ன்னு கொடுத்துட்டு நான் 9ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அளவுக்கு கம்மி அப்படின்னு வந்துடும். இப்போ நான் 10ன்னு கொடுத்தேன்னா அது அதிகமும் கிடையாது கம்மியும் கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்து கரெக்டான நம்பர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா இஃப், எலிஃப், எல்ஸ் எல்லாமே சிம்பிள் இங்கிலீஷா தான் இருக்கு. இஃப், எல்ஸ் அதாவது வந்து இந்த கண்டிஷன் இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணு அப்படின்னு சொல்லும். இந்த 2 கண்டிஷனுமே இல்லைன்னா எல்ஸ் பார்ட் அதுல என்ன இருக்கோ அப்படியே ரன் பண்ணிடு அப்படிங்கறத இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? இந்த இடத்துல ஒரு பிரேக் போடுறோம். இந்த இடத்துல பிரேக் போட வேணாம். இதுல பிரேக் போடாம நெக்ஸ்ட் இப்போ நாம வந்து ஒரு வாட்டி வைல் லூப் செக் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ நான் 10 அட்டம்ப்ட் முடிஞ்சுப்பா. என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல எல்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு எல்ஸ் பார்ட் வந்து போடும். போட்டு print. என்ன கொடுக்கலாம்? you have no attempt left, sorry அப்படின்னு கொடுக்குமா? கொடுத்துட்டோம்னா கரெக்டா போயிடும். ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எத்தனை அட்டெம்ப்ட் வந்திருக்குன்னு தெரியணும்ல. ஸோ அதனால என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த இடத்துல நம்ம இங்க ஒரு பின் கொடுத்து வைப்போமே attempt. ஓகேவா? கொடுத்துட்டு நம்ம பழைய ப்ரோக்ராம் டேர்ம்ஸ்லயே வந்து இந்த இடத்துல attempt கொடுத்தோம்னா கரெக்டா போயிடும். ஓகே. ஸோ டன். இப்போ இந்த அளவுக்கு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ரன் பண்ணுவோமா? ஓ நோ attempts. இந்த இடத்துல தப்பா வந்துருக்கு. எதனால? அட்டம்ப்ட்னு கொடுக்க போய் அட்டம்ப்ட்னு கொடுத்துட்டு என்டர் யுவர் கெஸ். 10 டூ லோ. ஓகே சரிங்களா? இப்போ 2 லோவா? 15ன்னு கொடுக்குறேன். 2 ஹை. ஓகே அப்போ 10ல இருந்து 15 தான் இருக்கு. ஸோ நான் 12 கொடுக்குறேன். பின் 2 ஹை. அப்போ 11 தான் இருக்கணும். கரெக்ட். இப்போ வந்து கரெக்ட் ஆன்சர். ஓ இந்த இடத்துல என்ன இருக்கணும்? இந்த இடத்துல அதோட முடிஞ்சிருக்கணும் ஆனா முடியல. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? இந்த இடத்துல நம்ம பிரேக் கொடுத்துருக்கணும். எதனால? இதுக்குள்ள இது முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து இந்த வைல் லூப் வந்து பிரேக் ஆகணும் அப்படிங்கறக்காக. புரியுதா? ஏன் நம்ம பிரேக் ஆகணும்? ஏன்னா இது வைல் லூப்புங்கிறது மேக்ஸ் அட்டெம்ப்ட் வர வரைக்கும் ரன் ஆயிட்டே இருக்கும். நம்ம இடையில கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இடையிலே பிரேக் பண்ணிக்கலாம்ல. ஓகேவா? சோ அதுக்காக தான் இது வந்திருக்கிறது. ஓகே. சோ டன். இப்போ அது கரெக்டா ரன் ஆகுதான்னு பார்ப்போமா? ஓகே இப்போ நான் 10 அதே 10ன்னு தரேன். 2 ஹை. ஓகே அப்ப 5ன்னு தரேன். அதுவும் 2 ஹை. அப்ப நான் 2ன்னு தர்றேன். அது ரொம்ப 2 லோன்னு காட்டுது. அப்ப 4 இருக்குமோ? கரெக்ட். இப்போ வந்து கரெக்ட் நம்பர். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான்.
சிம்பிளா முடிஞ்சா ஓகேவா? 3 அட்டெம்ப்ட்ல முடிச்சிட்டேன். ஓகே. இப்போ கேம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கலாமா? எப்படி? எனக்கு இருக்கிறதே 3 அட்டெம்ப்ட் தான். நான் அதுக்குள்ள கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? கெஸ் த நம்பர். 10, 2 ஹை, 1, 2 லோ, 2. நமக்கு வந்த காலம் பாத்தீங்களா? கரெக்ட்டா 2 அட்டெம்ப்ட்ல கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா தோக்கணும்னு நெனச்சேன். தோக்க முடியல. ஓகே. இப்ப கண்டுபிடிப்போம். 10, 11, 12. யூ ஹேவ் நோ அட்டெம்ப்ட் லெஃப்ட். சாரி. எப்படி? இப்படிதான் இந்த ப்ரோகிராம் ரன் ஆகும். புரிகிறதா? ஓகே. ஸோ இந்த ப்ரோகிராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவோட சோல் பர்பஸ் என்னன்னா உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ்லாம் வந்து ஃபெமிலியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. அது மட்டும் இல்லாமல் சின்டாக்ஸே படிச்சுட்டு இருந்தோம்னா போர் அடிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணா பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோகிராம் எனக்கும் ஒரு பூஸ்டப்பா இருந்துச்சு. ஏன்னா எனக்கே எதாவது வந்துச்சு. அதில் நான் சரி பண்ணும்போது எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி இருக்குன்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரகு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இதே மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு வச்சீங்கன்னா ஷேர் பண்ணி அவங்க கூட சேர்ந்து உட்காந்து பாருங்க. இல்ல தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ஃபர்தரா ஏதாவது வீடியோஸ் என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ போடுறேன். அவ்வளோதான். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.